வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் சிம்பிளாக எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். இது போல் பண்ணோம்னா காலையில் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி வந்து நிறையவே இறந்து போயிருக்கோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா ஹீட்டு ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஹீட்டு ஸ்ப்ரே அடித்தோம்னா எல்லா பாத்திரத்துலேயும் பட்டுரும். காலையில் எழுந்தவுடனே எல்லாத்தையும் கழுவணும். அதுவே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் இது போல் பேஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து அங்கங்கே வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதை சாப்பிட்டு கருப்பாம்பூச்சி கொஞ்சம் நேரத்தில் மயங்கிடுது, அப்படியே செத்தும் போயிடுது. இது போல் பண்ணும்போது குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி கூட இறந்து போயிடுது. பகலில் பார்த்தா ஒன்று கூட வெளியில் வராது, ஆனால் நைட்டில் பார்க்கும்போது தான் இவ்வளோ கருப்பாம்பூச்சிங்க சுற்றிட்டு இருந்துச்சு. சரி, நைட் டைமில் போட்டால் வந்து இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. போட்டு விட்டு நம்ம மார்னிங் போய் பார்க்கும்போது குட்டி 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 குட்டியாக நிறையா இருந்துச்சு. வேறு எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் கருப்பாம்பூச்சி வந்து இந்த அளவுக்கு சாகாது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் கருப்பாம்பூச்சி நிறையா இருந்துச்சுன்னா இன்றைக்கே அந்த ஹீட் பேஸ்ட் வாங்கிட்டு வந்து நைட்டு போட்டு விட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ரிசல்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சு. திட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரமத்தி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த லிக்யூடும் தேவையில்ல, எந்த பொருளையும் ஒன்றா சேர்க்க தேவையில்ல. ஒரே ஒரு பொருள் இருந்தாவே போதும், பூஜை பாத்திரம் வந்து பளிச்சுன்னு ஆகிடுது. அது என்ன பொருள்னு பார்த்தோம்னா சபீனா தான். அந்த சபீனாவை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு அதை வந்து நம்ம பூஜை பாத்திரத்து மேலே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோம்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நான் வந்து கூட ஆப்ஷனல் தான் இது, புளி வந்து சேர்த்துருக்குறேன். நம்ம புளியை வச்சு அந்த சபீனாவில் வச்சு அதை வந்து பூஜை பாத்திரத்தை வந்து நல்லா தேய்ச்சோம்னா இன்னமும் நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். இது வாஷ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தாவே போதும். அது வந்து சபீனா வந்து லோ காஸ்ட்டும் கூட. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி அது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அலர்ஜியும் ஆகாது கை. எனக்கு வந்து அது போல் எதுவும் இல்லை, அதனால் வந்து நான் வந்து அப்படியே வாஷ் பண்ணுறேன். ஒரு பேக்கெட் சபீனா வாங்கினாவே அது வந்து 1 மந்த்துக்கு மேலவே வரும். சபீனா வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்துக்கும் வந்து யூஸ் ஆகுது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கும்போது வாங்கின புதுசில் அழகாக இருக்கும் பெயிண்டெல்லாம் அடித்து, ஆனால் போக போக ஒரு சில குவாலிட்டி இல்லாத பெயிண்டெல்லாம் அது வந்து அப்படியே அங்கங்கே நம்ம வாஷ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் தோல் உறிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது வாட்டர் பாட்டில் பார்க்கவே வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். பசங்க அதவே வச்சு வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. அது ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வாணலில் வந்து ஒரு சுட தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து எந்த பாட்டிலோட பெயிண்ட்டை எடுக்கணுமோ அந்த பாட்டில் வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அப்படியே நல்லா சூடாக இது பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பெயிண்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீல் நார் வச்சு தேய்க்க தேவையில்லை, ஏன்னா கொஞ்சம் கீரலாக வந்துடும் வாட்டர் பாட்டிலெலாம். இது போல் ஸ்பாஞ்சை வச்சு நம்ம கத்தியில் வந்து கொஞ்சம் லப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் இருக்கும் போதே அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா அதனுடைய பெயிண்ட் எல்லாமே போயிட்டு நமக்கு வந்து ஸ்டீல் பாட்டில் வந்து சூப்பராக கிடச்சிரும். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கு துணி யூஸ் பண்ணுறீங்களா? அந்த துணியை துவைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கா? நிறைய துணி சேர்ந்துடுச்சுன்னா அதை வந்து ஊற வச்சு துவைக்கணும். எண்ணெய் பிசுப்பு வந்து இருக்கும், அதை வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சா தான் அழுக்கு போகும். அது வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் அது போல் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ரீசெண்டாக இது போல் ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இது வாங்கி வந்து 1 இயருக்கு மேலவே ஆகிடுச்சு. 1 இயருன்றது சும்மா தான் சொல்கிறேன், அதுக்கு மேலவே ஆகிட்ருக்கோம், எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. இது வந்து வாங்கும்போது ஒரு 4 பீஸ் வாங்கினேன். அது வந்து சரி சீக்கிரமாகவே கிழிஞ்சு தான் போயிடும், ஸ்பாஞ்ச் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். அது என்னடான்னு பார்த்தா இவ்வளோ நாளுக்கு கிழியாமல் நல்லாவே இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு காய வச்சோம்னா கொஞ்சம் மொடன்னு இருக்கும். திரும்பலையும் நம்ம தண்ணியில் வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லாவே ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். யூஸ் பண்ணவும் நல்லா இருக்குது, நமக்கு வேலையும் மிச்சம். அந்த துணி துவைக்கிறத நினச்சாவே
ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இது போல் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, அதுவும் இன்னும் கிழியல, பட் அழுக்காயிடுச்சு. அதுவும் சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணால் க்ளீன் ஆகிடும். அடுத்து வந்து எலுமிச்சை பழத்தில் வந்து நிறைய சாறு வரதுக்கான டிப்பு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அது வந்து எலுமிச்சை பழம் வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையில் போட்டு நல்லா நசுக்கிட்டு, நல்லா இது போல் கொஞ்சம் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா லூஸ் ஆக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணி நம்ம சாறு எடுக்கும்போது நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கிற லெமன் சாறை விட நல்லா அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போல் பண்ணும்போது, அது போல் கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற சாறு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒன்றும் அழுத்த தேவையில்லை. நம்ம சும்மா அப்படி கையை வச்சு பிழிஞ்சாலே போதும், அது உள்ளே இருக்கிற சாறு எல்லாமே நல்லா வந்துடும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ப்போம். இஞ்சி காஃபி, இஞ்சி டீ போடும்போது நம்ம போடுற இஞ்சியில் இருக்கிற சாறு எல்லாமே ஃபுல்லாகவே அந்த காஃபியில் வந்து இறங்குறதுக்கான டிப்ஸ் தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இஞ்சியை வந்து அப்படியே நசுக்கி போடாமல் இந்த கேரட் துருவும் இல்லைங்களா, அந்த கேரட் துருவுறதுல நல்லா இது போல் துருவிட்டோம்னா அதில் இருக்கிற சாறு எல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் மொத்தமே அந்த காஃபிலேயோ இல்லை டீலேயோ வந்து அதனுடைய சாறு வந்து ஃபுல்லாகவே இறங்கிடும். அந்த இஞ்சியும் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம இது போல் பண்ணாமல் அப்படியே நசுக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய இஞ்சி வந்து அப்படியே இருக்குது. அது கொதித்து வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தாலும் அந்த இஞ்சியில் வந்து அந்த சாறு வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம இது போல் பண்ணும்போது அந்த இஞ்சியில் இருக்கிற சாறு எல்லாமே காஃபியில் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் போட்டுங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது அப்படி இல்லைன்னா வெளியில் போகும்போது நான் வந்து இது போல் தான் பண்ணுவேன். இது போல் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தாலுமே கூட நம்ம ஹேர் வந்து ரொம்பவே அடர்த்தியாக தெரியும், பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இது என்னதுன்னா கஞ்சி தண்ணி தான். நம்ம சாதம் வடிக்கிற தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் ஒரு பவுலில் வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு நம்ம வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ தலைக்கு குளிக்கும் போது நார்மலாக ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி அப்படியே ஃபுல் ஹேர்லேயுமே படுற மாதிரி ஊற்றி வச்சுப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மல் ஹேரில் வந்து நம்ம ஊற்றி அந்த கஞ்சி தண்ணியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஹேர் எவ்வளோ மெலிசாக இருந்தாலுமே கூட பார்க்குறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.